ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னு எனக்கு போன் வந்துச்சு. நான் அவரை போய் பாக்குறேன், லேசா மூச்சு மட்டும் வருது, கண்ணுலயும் காதலையும் வெறும் புழுக்கள் மட்டும்தான் நிறைஞ்சு இருந்துச்சு. அப்ப நான் உடனே அவரை தொட்டு தூக்கி, இறந்துட்டாருன்னு சொன்ன இடத்துல அவரை தொட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்து மருத்துவர்கள் அவரை சர்ஜரி பண்ணி காப்பாத்தி இன்னைக்கு ஒரு முதியோர் இல்லத்துல அவர் ஒரு 100 பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அந்த முதியோர் இடத்துல வாழ்றாரு. நாங்க 2017 இருந்து சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த சர்க்கிள்ல சாலை ஓரம் மரணிக்கக்கூடிய மனிதர்களை எடுத்து நல்லடக்கம் செஞ்சிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 9000க்கும் மேற்பட்ட யாரும் மற்ற இறந்த மனிதர்களை எடுத்து நல்லடக்கம் செஞ்சிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல எங்க அம்மாவோட ஒரே ஆசை என்னன்னா, ஒரு பிள்ளையாச்சும் நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என் பிரதர்ஸ் எல்லாமே யூஎஸ்ல இருக்காங்க, துபாயில இருக்காங்க. எல்லாமே வெளிநாடு போய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல நான் முதல்ல அம்மாக்கு சாரியும் கேட்டுக்கணும். காரணம் என்னன்னா, வெளிநாட்டுக்கு போய் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு பொருளாதார ரீதியா நான் எதுவுமே கொடுத்தது கிடையாது இது வரைக்குமே. பணம் தூக்குறான், வெட்டியா வேலை பாக்குறான்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை கேட்காத கேள்விகள் கிடையாது. எங்க ஊர்ல எனக்கு ஆக்சுவலா பொண்ணே கொடுக்கல. நிறைய கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே. இது நிறைய பேர் தயங்கக்கூடிய ஒரு விஷயம், யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ பட் இந்த வேலையை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? கடைசியா நான் கொண்டு போறது 6 அடி குழி 5 அடி துணி. இதுதான் எனக்கான ஒரு விஷயமா இருக்கும். அல்ல ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, எல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க, ஆனா நான் செத்தா என்னை யார் எடுத்து அடக்கம் பண்ணுவா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா திருப்பினுச்சு. அவருக்காக தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த உறவுகள்ங்கிற ஜர்னி. இன்னைக்கு ஒரு 9 வருஷமா நாங்க பயணம் செய்வோம். வாழும்போது யாருக்கும் இன்பம் கொடுக்கும் விதமாக வாழாவிட்டாலும், போகும்போது துன்பம் தரும் விதத்தில் யாருடைய கடைசி பயணமும் அமைந்துவிடக் கூடாது அல்லவா என்று ஒருவர் மனதில் கேள்வி எழும்பியது. அந்த ஒரு கேள்வியே இன்று ஆயிரக்கணக்கான உயிர்களின் கடைசி பயணத்திற்கு மரியாதை அளித்திருக்கிறது. உறவுகள் இல்லாமல் உயிரிழந்தவர்கள், அரசு மருத்துவமனையில் யாரும் வந்து வாங்காத உடல்கள், சாலையோரம் ஆதரவின்றி உயிரிழந்தவர்கள், ரயில் தண்டவாளங்களில் விபத்தில் இறந்தவர்கள், வெளி மாநிலங்களில் இருந்து வந்து இங்கேயே உயிரை விட்டவர்கள் என்று அனைவருடனும் அண்ணனாக, தந்தையாக, தம்பியாக, மகனாக ஒரு உறவை ஏற்படுத்தி அன்பாலே அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தி இருக்கிறார். நீங்க நினைச்சு பாப்பீங்களான்னு தெரியல, என்னுடைய திருமணத்துல நான் உடல் அடக்கம் பண்ணிட்டு தான் திருமண மேடைக்கே நான் போனேன். அதையும் தாண்டி இந்தியாலே முதல் முறையா ஒரு திருமணத்துல கப்புள்ஸ் பிளட் டொனேஷன் பண்ணுவாங்க. என் திருமணத்துல வந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே பிளட் டொனேஷன் பண்ணி அவங்களுக்கு அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு நம்ம செய்யணும். அப்படிங்கிறப்ப இதுக்கு பேக் போனா இருக்கக்கூடியது அம்மா மட்டும்தான்.